தள்ளி விடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன் தள்ளி விடுகிறீர்? ஏன் திரிய வேண்டும்? ஏன் இந்த சூழ்நிலை? ஏன் இந்த போராட்டம்? இப்படிப்பட்ட கேள்வி அவருடைய வாழ்க்கையில எழும்புகிறது. அந்த சூழ்நிலை கேள்விகளை எழுப்புகிறது. கேள்வி எழுப்புது, ஆனா அதற்கான பதில் தெரியல அவருக்கு. அல்லேலூயா. ஆனால் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் பாருங்க, அந்த பதில் எங்கே இருக்குதுன்றத அவர் கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார் அந்த வசனத்துல, என் ஆத்துமாவே 5ல, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எங்க இருக்குது அப்படின்றத அவர் பாக்குறாரு அப்படின்னா, தேவ சமூகத்துல இருக்குதுன்னு பாக்குறாரு. அல்லேலூயா. பாருங்களேன், இந்த 43வது சங்கீதம் 3வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாக. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில இருந்து, இந்த சூழ்நிலைக்கு, இந்த உலகத்திலிருந்து எனக்கு பதில் வரப்போறது கிடையாது. உலகத்திலிருந்து நன்மை வரப்போறது கிடையாது. இந்த உலகத்திலிருந்து மகிழ்ச்சி வரப்போறது கிடையாது. மாறாக உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு, உம்முடைய சமூகத்துக்கு என்னை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி தேவனோடு பேசுகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஏன் அவர் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு, அந்த தேவ சமூகத்துக்கு ஏன் கொண்டு போக சொல்றாரு அப்படின்னா, 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 27வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, இப்ப புரியுதா தாவீது ஏன் அவர் ஸ்தலத்துக்கு கொண்டு போய் சொன்னார் அப்படின்னு? அந்த ஸ்தலத்துலதான் என்ன இருக்குதான்? வல்லமையும் மகிழ்ச்சியும் இருக்குதான். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தேவையான காரியம் எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துல, அவருடைய ஸ்தலத்துலதான் மகிழ்ச்சி இருக்கிறது, நன்மை இருக்கிறது, கிருபை இருக்கிறது, எல்லாம் அவரிடத்துலதான் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கு நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இருக்கிற சூழ்நிலையில நம்ம தேவனை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். துதிக்க 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 நீங்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிறீர்கள். அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகும்பொழுது அங்கிருந்து நீங்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எது வந்தா மகிழ்ச்சி அடைவீங்களோ அந்த காரியத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அதனாலதான் இன்றைக்கு இந்த காரியத்தை உங்களுக்கு போதிக்கிறார். அதனால இன்றைக்கு அதிகமா துதிங்க. அவர் ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசியுங்கள். அவரிடத்திலிருந்து அந்த வல்லமையும் மகிழ்ச்சியும் அனுபவித்து வாழுங்கள். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.